அடுத்து 119வது அதிகாரம் பசப்புரு பருவரல். பசப்புரு பருவரல் என்றால் பிரிவு துயரால் பசலை தோன்றி வருத்துதல். கணவன் பிரிந்து சென்றதனால், தலைவன் பிரிந்து சென்றதனால் அவளுக்கு ஏற்படுகின்ற பசப்பு என்றால் பசலை என்று பொருள். அது பொன்னிறமாக உடலிலே படருவதை அதனால இவள் வருந்துகிறாள். தலைவியின் உடல் பொன்னிறம் தோன்ற இந்த பசலை என்பதற்கு தலைவன் பிரிவினால் ஆற்றாமை மீக்கூர்ந்த தலைவியின் உடலில் குறிப்பாக நெற்றி, கண், தோள், முகம் ஆகியவற்றில் தோன்றும் நிற வேறுபாட்டினை பசலை என கூறுதல் சங்க இலக்கிய அகமரபு. சங்க இலக்கியத்தின் அக இலக்கிய மரபுதான் இது. இதுவே பசப்பு என்றும் கூறப்படும். அதனாலதான் இங்க பசப்புரு பொருள். பசலை என்பதுதான் பசப்புரு என்று வருகிறது. பசப்புராண்டான்னு வழக்குல சொல்லுவான். அவள் பசப்பு கள்ளி அப்படின்னு சொல்லுவார்கள். அது வேறு. அதாவது ஒரு செயலை மறைப்பதற்காக மறைத்தல் தான். இதுவே பசப்பு என்றும் கூறப்படும். பசப்புறுதலால் தலைவியும் வருத்தம் பருவரல் எனப்பட்டது. அவளுடைய வருத்தம் தான் இங்கே பருவரல் என்று சொல்லப்படுகிறது. என்னை விரும்பி வந்தவர்க்கு யான் தர வேண்டும் இன்பத்தை தந்ததோடு நில்லாமல் பிரிவு ஒப்புதலும் தந்தேன். அதனால் யான் பசப்புற்றேன். குறையை யான் எவரிடம் சொல்ல முடியும்? அவன் கேட்கிறான். கேட்கிற போது நீ பிரிந்து போவதற்கு நான் சம்மதம் தெரிவித்தது என்னுடைய தவறு. நான் என்ன செய்ய முடியும்? அந்த குறையை யாரிடம் சொல்ல முடியும் என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறார். தொல்காப்பியம் அகத்திணையலில் இன்பமும் பொருளும் அறமும் என்று கூறியதால் திருவள்ளுவரும் காமத்துப்பாலையும் பின்னர் பொருள் அறம் எழுதியிருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. முதல்ல திருவள்ளுவர் அறத்துப்பாலை எழுதி பொருட்பாலை எழுதி காமத்துப்பாலை எழுதியிருக்க இயலாது என்பதை முதலில் காமத்துப்பாலை எழுதிவிட்டு தான் பிறகு பொறுப்பாளையும் அதன் பிறகு கடைசியாக அறத்துப்பாளையும் எழுதியிருக்கிறார் என்று அறிஞர்கள் நினைக்கிறார். சில அறிஞர்கள் நினைக்கிறார். அவர்களிலே இளங்குமரனார் ஒருவர். இளங்குமரனாருக்கு முன்னால மூவா திருக்குறளுக்கு மிகப்பெரிய அளவிலே உரையானது பல லட்சம் கோடிக்கணக்கான பதிப்புகள், அதாவது படிகள், நூற்றுக்கணக்கான பதிப்புகள், கோடிக்கணக்கில் அவருடைய உரை நூல் விற்பனை செய்தது அவருடைய காலத்திலேயே. அவரும் கூட திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதை நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால படித்தேன். அதுல அவர் முதல்ல இன்பத்துப்பாலை தான் எழுதியிருப்பார். இன்பத்துப்பாலுக்கு விளக்கம் எழுதியிருப்பார். அதுக்கு அடுத்தது பொருட்பாலுக்கு எழுதியிருப்பார். அதுக்கு பின்னாலதான் அறத்துப்பால் எழுதியிருப்பார். அந்த அடிப்படையில தான் இளங்குமரனார் அவர்களும் திருவள்ளுவர் முதலில் இந்த காமத்துப்பாலைத்தான் எழுதியிருக்க வேண்டும், அதற்கு பிறகு பொருட்பாலையும் அதன் பிறகு அறத்துப்பாலையும் எழுதியிருக்க வேண்டும் என்று இதெல்லாம் ஒரு ஒரு ஆய்வு தான். இதை அப்படியே உண்மையாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து இல்லை. வேறு அறிஞர்கள் சொன்னதாக எனக்கு தெரியல. பலருடைய படித்து பார்த்திருக்கிறேன். இது மாதிரி கருத்தை இந்த இருவரும் ஒப்ப சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையில பசப்புரு பருவரல் பிரிவு துயரால் பசலை தோன்றி வருந்துதல். ஒரு குறள் பார்க்கலாம். நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்பியாருக்கு உரைக்கோ பிற. நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்பியாருக்கு உரைக்கோ பிறர். விரும்பிய துணைவர்க்கு யான் கொடுக்கக்கூடாத பிரிவு ஒப்புதலை கொடுத்தேன். நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்பியாருக்கு உரைக்கோ பிற. அதனால் யான் அடைந்த பசலை நோய்க்கு காரணமான என் அறிவிலா தன்மையை எவருக்கு சொல்லுவேன்? செலவிடை அழுங்கல் செல்லாமை அன்றே வன்புரை குறித்தல் தவிர்ச்சியாகும். நிறைய பேர் உரை எழுதுகிறார்கள். அதற்கெல்லாம் இளங்குமரனார் ஒரு கருத்து சொல்றார். எல்லோரும் நினைத்த மாதிரி எல்லாம் எழுதிவிடக் கூடாது என்று. பலர் உரை எழுதுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். இதிலிருந்து ஒரு சொல் அதிலிருந்து ஒரு சொல் என்று போட்டு கலப்படமாக இவர் ஒரு உரையை தயாரித்திருப்பார். அது மாதிரியான உரைகள் வெளிப்பட்டு விடும். அறிஞர்களுடைய கண்களுக்கு படுகிற போது அது வெளிப்பட்டு விடும். அது மாதிரி இல்லாமல் இப்ப இதுல பாருங்க, இதுக்கு ஒரு
தொல்காப்பியர் பொருளதிகாரம் 183வது நூற்பாவில செலவிடை அழுங்கல் செல்லாமை அன்றே வன்முறை குறித்தல் தவிர்ச்சியாகும். இந்த அடிப்படையில தான் இந்த குறள் வந்திருக்கிறது என்பது உரையாசிரியருடைய கருத்து. நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தையல் பண்பியார்க்கு உரை கோப்பினர். தொல்காப்பியர் நெருக்கி தலைவன் பிரிவினை தள்ளி வைத்தானே, தவிர போகாது இருத்தல் அவன் நோக்கம் அன்று. அவனை ஆறுதல் சொற்களால் ஆற்றியிருக்கும்படி வற்புறுத்திய பிரிதலின் அதுபொழுது அவன் பிரிவினை உடன்பட்டாள். நயந்தவர்க்கு நேர்ந்தேன் என்ற அவன் அது ஒரு இறங்கி கேட்கிறான். நான் வந்துடுவேன், விரைவில் வந்துடுவேன், நீ கவலைப்படாத, இந்த நாள் நடப்பு வச்சுக்க, அதுக்குள்ள வந்துடுவேன் என்று அவளை நயந்தவர்க்கு, நயந்தவர் யாரு, அவளுடைய கணவன் அல்லது தலைவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நான் கொடுக்காம இருந்திருக்கணும். நான் கொடுத்துட்டேன். நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்பியாருக்கு உரை கோப்பேன். நான் இதை போய் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? நான் தான் அவனுக்கு ஒப்புதல் கொடுத்தேன். அப்படி ஒப்புதல் கொடுத்து விட்டு நானே புலம்பிக் கொண்டிருந்தால் என்ன செய்வது? உடன்பட்டதால் தானே தேடிக்கொண்ட ஆற்றாமை காரணமாக பசந்ததன் நிறைவேறுபாட்டினை யாரிடத்தில் எடுத்துரைப்பேன் என்று வருந்துகிறாள். இதுவே பசப்புரு பருவரல் என்று வருகிறது. மீண்டும் குறள். நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்பியாருக்கு உரைக்கோ பிற. இன்று 2வது குறள் 1182. அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனி மேல் ஊறும் பசப்பு. அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனி மேல் ஊறும் பசப்பு. பசப்பு என்பது பசலை படர்தல் என்பதை பார்த்தோம். காதலாரால் வந்தது என்னும் பெருமிதத்தால் பசலை என் உடல் மீது உரிமையோடு பற்றி கொண்டது. அது பற்றி படர்ந்து அப்படியே ஏறுதான் எல்லா பக்கமும். அவர் பிரியும் போதே இப்பசலை என் மேனில் படரத் தொடங்கி இப்பொழுது எங்கும் பரவியது என்று தன் ஆற்றாமையை தலைவி தோழிக்கு சொல்லுகிறாள். தலைவர் தந்தார் என்ற தகைமை காரணமாக பசலை உரிமை எடுத்துக்கொண்டு என் மேனி முழுதும் படர்ந்துள்ளது என்கிறாள். காதலராகிய தலைவர் தன்னை தீண்டுந்தொறும் உடலை விட்டு பசலை நீங்குதலும் பிரியுந்தொறும் பரவுதலும் நீர்த்துறையில் மக்கள் நீர் கொள்ளுங்கால் பாசி விலகியும் கொள்ளாக்கால் நீரில் பரவியும் இருத்தல் பரணரால் ஓமையாக கொள்ளப்படுகிறது. இப்ப நீர்நிலையில பாத்தீங்கன்னா பாசி படர்ந்துருக்கும். அப்படி போய் காலை வச்சோன்னா நகரும். கையினாலே தள்ளிட்டு மூக்க பிடிச்சிட்டு குளிப்பாங்க. குளத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இது திருவள்ளுவர் 6வது குறள்ல சொல்ல போறாரு. இப்ப இந்த குறளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த குறுந்தொகையிலே வருகிற பாடல் இது. ஊருன் கேணி உன் துறை தொக்க பாசியற்றே பசலை காதலர் தொடுவுடி நீங்கி விடுவுடி பரத்தலானே. என்ன அழகு பாருங்க பாடல்ல. ஊரில் உள்ள கேணி, நாம குளம்னு சொல்றோம். பெரும்பகுதி இந்த கபிலர் மலை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய கேணி வெட்டி வச்சிருப்பாங்க, அதுல தண்ணி எடுக்கிறதுக்கு. கரூர் பகுதியிலையும் பல இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். துறையூர் பகுதியிலையும் இருக்கு. அந்த கேணியில உன் துறை தொக்க பாசியற்றே பசலை, அது பயன்படுத்தாம இருந்த போது பாசி படர்ந்திருக்கும். அதை இறங்கி காலை வச்சோன்னா நகரும். இதெல்லாம் உங்களுக்கு அனுபவத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது எவ்வளவு அழகா சொல்றாரு. அதை அப்படி நீக்கி விட்டுட்டு குடிப்பார்கள். இப்ப அந்த காதலர் இப்படி தொட்டார்னா போயிடுமா, அந்த பாசி நகர்ற மாதிரி. அவர் போயிட்டாருன்னா திருப்பி கூடிக்குமா. என்ன அழகா பண்ணியிருக்காரு பாருங்க. இது ஒரு குறுந்தொகை பாடல், 399வது பாடல். ஊருன் கேணி உன் துறை தொக்க பாசியற்றே பசலை காதலர் தொடுவுழி நீங்கி விடுவுடி பரத்தலானே. நல்ல அழகா எளிமையான சொற்களால அதை பின்னி பிணைத்திருக்கிறார்கள். அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனி மேல் ஊறும் பசப்பு. என்னன்னாலும் என்னுடைய காதலன், என்னுடைய கணவன் இல்லையா, அதனால அவன் கொடுத்தா பரவாயில்ல. முதல்ல திட்டுவா, இப்படி கொடுத்துட்டாரேன்னு.
அப்புறம் சரி, என்ன இருந்தாலும் என்னுடைய காதலன் தானே, அவன் குடுத்தா வாங்கிக்க வேண்டியது தானே, அப்படின்னு அந்த தகையாள் என்கிற வார்த்தைய போட்டிருக்காரு. அது அதாவது தன்னுடைய ஆற்றாமையை சொல்லுகிற போது, இப்படி அது ஒரு ஒரு சிறப்பு என்பதாக அவர் சொல்லுகிறார். இந்த 82வது இதுல. அதே வந்து கலித்தொகையிலேயே அது வருது. "குடிபுறம் காத்து ஓம்பும் செங்கோலன் வியன்தானை விடுவுடி உழி சென்றாங்கு அவர் தொடுவுழி துழுவுறி நீங்குகின்றான்" என்று நீங்குகின்றாள் பசப்பே என்று கலித்தொகையிலையும் சொல்லப்படுகிறது. எல்லாம் கூட்டுதான். தொல்காப்பியரும் சொல்றாரு. அத ஒட்டி தான் திருவள்ளுவர் எழுதுறாரு. சங்க இலக்கியங்கள்லயும் இந்த மாதிரியான செய்திகள் இருக்கிறது. அப்ப காதல் என்பது சிறப்பு என்பது தெரிகிறது. அவர் பிரிந்ததனால் வந்தது இந்த பசலை, இதை அவர்தான் தந்தார் என்ற பெருமிதத்தால், அந்த தகை என்று வந்தது அல்லவா ஒரு ஒரு சீர். தகையால், அந்த பெருமிதத்தால் இந்த பசலை உரிமையோடு என் மேல் பற்றி படர்ந்து மேலேறி தவழ்கிறது போலும் என்று அவனுடைய தோழிக்கு தன்னுடைய ஆற்றாமையில இப்படியெல்லாம் வருவிச்சு சொல்லுகிறாள். தன் கணவனை தன் அடையாளமாக பசலை அவள் உடலின் மீது உரிமை கொண்டு ஊர்ந்து படர்ந்து சென்று விட்டதாகவும், கணவரே தன் மீது பசலையாக ஊறுவதாகவும் எண்ணி ஆறுதல் அடைகிறாள். இது ஒரு உளவியல் கற்பனை. இது ஒரு உளவியல் கற்பனை அப்படின்னு நினைச்சு பார்க்கிறார். அடுத்து 3, சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து. நோயும் பசலையும் தந்து அதுக்கு கைமாறாக சாயலும் நானும் அவர் கொண்டார். அதாவது என் மேனியினுடைய எழிலையும் நாணத்தையும் எடுத்துக்கொண்டு, என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு, அவர் காமநோயையும் பசலையும் பதிலாக தந்துவிட்டு பிரிந்து சென்று விட்டார் என்று சொல்லுகிறார். சாயலும் நானும் அவர் கொண்டார். திருவாசகத்துல படிவாசகர் சொல்லுவாரு, ஒண்ணுக்கும் தகுதி இல்லாத என்ன போய் நீ எடுத்துக்கிட்டியே ஐயா, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை, யாருகளோ சதுரர்வாரு. நம்ம 2 பேத்துல 6 கெட்டிக்காரன் தெரியுமா? நான் தான் கெட்டிக்காரன். ஏன்னா நீ ஒண்ண என்கிட்ட குடுத்துட்ட. நீ யாரு? இந்த ஊர் உலகம் அண்டம் எல்லாம் படைத்த பெருமகன். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை. நான் யாரு? நான் ஒரு ஒரு தொண்டன், சாதாரண மனிதன். அப்ப 2 பேத்துல யாரு கெட்டிக்காரன் என்பதை போல இவர் இங்கே சொல்லுகிறார் பாருங்க. என் மேனி எழிலையும் நாணத்தையும் எடுத்துக்கொண்டு காமனையும் பசலையும் பதிலாக தந்துவிட்டு பிரிந்து சென்றார் என் தலைவர். அதாவது சாயல் மென்மை என்பது தொல்காப்பியம். சாயல் மென்மை என்பது தொல்காப்பியம். இந்த மயில் போலும் சாயலும் உயிர் போலும் நாணமும் கொண்டு கைமாறாக உருதுயரும் பசப்பும் ஒருங்கு தந்தார் என்பது காளிங்கருடைய கவின் மிகு உரை. சில குரல்களுக்கு சில உரையாசிரியர்கள் மற்றவர்களை விட சிறப்பாக இருப்போம். சில குரல் பாக்களுக்கு. இதுல காளிங்கருடைய உரையை படித்து பார்க்கிறேன். அவர் சொல்லுகிறார், மயில் போலும் சாயலும் உயிர் போலும் நாணமும் கொண்டு கைமாறாக உருதுயரும் பசப்பும் ஒருங்கு தந்தார் என்று காளிங்கர் சொல்லுகிறார். இப்ப மயிலன்ன சாயலால் என்று ஏழாதி என்கிற நூலும் சொல்லுகிறது. சாயலும் நானும் மடனும் என்றா நோயும் வேட்கையும் நுகர்வும் என்றாங்க என்று தொல்காப்பியம். இந்த அடிப்படையை வச்சுதான் அவர் திருவள்ளுவர் இந்த குரல் எழுதுகிறார். நாயகனை பிரிந்த தலைவி சாயலும் நானும் இழந்து பாயலில் பசந்து கிடப்பர் என்பதாம். ஆய் மலர் உண்கண் பசப்ப சேய் மலை நாடன் செய்த நோயே என்பது 500. பாருங்க எல்லாம் எப்படி எல்லாம் எழுதுறாங்க. நானும் சாயலும் நோயும் பசலையும், சாயல் நான் என்ற சொற்களுக்கு, சாயல் நான், மயில் போன்ற சாயல் என்று சொன்னோமோ அது நான் என்ற சொற்களுக்கு பொருந்து வண்ணம் பசலை நோய் என வரிசைப்பட கூறியிருக்க வேண்டும். ஆனால் திருவள்ளுவர் முறை மாற்றி நோயும் பசலையும் என்பதற்கு என்று கூறப்பட்டதனால முதல்ல என்ன சொல்லியிருக்கணும்? பசலை நோய் என்று சொல்லியிருக்கணும். இந்த 2வது அடிய பாருங்க. இதுல 3வது குறள்ல நோயும் பசலையும் தந்து என்று முறை மாற்றி போட்டிருப்பதனால இதற்கு இலக்கண ஆசிரியர் எழுதுகிறார், எதிர் நிரல் நிறை அணி என்று இப்படி மாற்றி போடுவது வழக்கம்
கவிஞர்கள், ஞானிகள் இது மாதிரி சித்து வேலைகளை செய்வார்கள். அப்போ நாம் அணி இலக்கணத்தை கொண்டாந்து அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து. 4 உள்ளுவன்மன் யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு. உள்ளுவன்மன் யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு. அவரையே மனதால் நினைக்கிறேன், பேசுவதும் அவர் குணநலன்களையே, என்றாலும் பசலை வந்தது வஞ்சனையாலோ அல்லது வேறு யாரோ என்று நினைக்கிறான். நான் எப்பொழுதும் அவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எப்பொழுதும் அவரை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், எப்பொழுதும் அவரை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர் என் கூட இருக்க மாதிரி தானே பொருள். அப்புறம் எதுக்கு எனக்கு பசலை வருது? உண்மையாக இந்த மனதிலே நினைக்காமலும் அவரை பற்றி பேசாமலும் இருக்கின்ற காதலர்களுக்கெல்லாம் இந்த பசலே வர வேண்டும். எனக்கேன் வருகிறது என்று சொல்லுகிறார். உள்ளுவன்மன் யான். நான் எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கேன், எப்பொழுதும் நினைக்கிறேன். உரைப்பது எப்போ அவனை பற்றி தான் பேசிடுறேன். என் வீட்டுக்காரர் அப்படி போட்டாள் இப்படி போட்டாள், அண்ணன் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு அவரை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கே அந்த பசலை வருது. இதெல்லாம் நினைக்காத காதலர்களுக்கு அல்லவா இதெல்லாம் வரணும் என்று நினைத்து பார்க்கிறாள். உள்ளுவன்மன் யான் நினைக்கிறேன், உரைப்பது அவனுடைய பெருமைகள் எல்லாம் பேசுகிறேன். அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு. என்றாலும் பசலை வந்திருக்கிறதே, அது ஏதோ வஞ்சனையாக இருக்குமோ? இது என்னமோ திருட்டுத்தனமா இந்த பசலை என் மேல உட்காருது என்று அவள் தனக்குத்தானே பேசிக் கொள்கிறாள். தலைவரின் உரையாடல்களையே எண்ணுவேன், அவர்தம் செயல்திறங்களையே உரைப்பேன். இவ்வாறு இருப்பினும் பசலை திருட்டுத்தனமாக என் மேனியில் படர்வது ஏன் என்று அவள் கேட்கிறாள். தலைவி உள்ளத்தால் பிரியவில்லை, அதனாலேயே உள்ளுவன்மன் யான் என்றார். நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் காணல் வரியில மாதவி சொல்லுவார். காணல் வரி பாடல்ல அவரை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், அவரு என்னமோ பிரிஞ்சுட்டாரு, நான் மறக்கல, அவர் மறந்துட்டாராட்டிருக்கு. நம்மை மறந்தாரை கோவலை நான் மறக்க மாட்டேமாள். உள்ளுதல் என்பது நினைத்தல். நான் தான் என் கணவரை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறேனே, பேசுவதும் அவர் குணங்களைத்தானே. இவ்வாறு நினைத்தாலும் பேச்சாலும் எப்பொழுதும் அவரை பிரிந்தது இல்லையே, அவர் என்னுடன் தானே இருக்கிறார். காதலனை பிரிந்த பெண்களுக்கு வரத்தகுந்த பாசலை நோய் எனக்கு எப்படி வந்தது? இது வஞ்சனையோ பிறவோ என்று குழப்பமடைகிறாள் தலைவி. 4 உள்ளுவன்மன் யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு. 5 உவக்கான் எம் காதலர் செல்வார், இவக்கான் என் மேனி பசப்பூறுவது. என்ன அழகு பாருங்க, என்ன அழகு! என் காதலர் பிரிந்து சென்று கொண்டிருப்பதை இங்க பாரு. உவக்கான் இப்பதான் பிரிஞ்சு போறாரு. இவக்கான் இங்க பாரு, போய் ஒரு வினாடி கூட ஆகல, உவக்கான் போயிட்டு இருக்காரு. இவக்கான் இங்க பாரு, இங்க அங்கே பார் என் காதலர் பிரிந்து சென்று கொண்டிருப்பதை, இங்கே பார் என் மேனி மேல் பசப்பு நிறம் படர்ந்து கொண்டிருப்பதை என்று தோழிக்கிட்டு சொல்றார். பிரிந்து செல்லும் போதே பசப்பு உண்டாகுமானால் அவர் பிரிந்தவர் வந்து சேருகிறவரை 1 மாதமோ 3 மாதமோ 1 ஆண்டோ தெரியாது, அது வரைக்கும் என் மேனி என்னாகுமோ தெரியவில்லை என்று அவள் இங்கே சொல்லுகிறாள். ஒக்கான்யம் என பன்மையில கூறிட்டு அப்புறம் பாருங்க, இவக்கான் என் மேனி என்று சொல்லுகிறார். இவளுடைய கணவன் தானே, இவருடைய காதலன் தானே. முதல்ல சொல்லுகிற போது அவளை தோழியும் சேர்த்துக்கிறார். அதான் எம் சொல்றார். உவக்கான் எம், தன்னுடைய துன்பத்தில் அவள் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக இங்கே பன்மையில் அவளையும் சேர்த்து சொல்கிறாள். ஆனால் பசலை யாருக்கு வரும்? அவனுடைய காதலிக்கு தான் வரும். எவ்வளவு நயம் பாருங்க, உரையாசிரியர்கள் விளையாடுறாங்க. திருவள்ளுவருடைய
செயல்பாட்டுல முதல்ல எம் காதலர் என்று சொன்னாரு. எம் காதலர் என்னோன்னு அவளும் தோழி என்ன சொல்ல, நம் காதலர் நம் காதலர் என்று சொல்லான்றா, நம் தலைவர்னு சொல்லுவா. இவதான் காதலர்னு சொல்லுவா. இந்த இடத்துல எம் காதலர் செல்வார் என்று அவளை சேர்த்துக் கொள்கிறாள். ஆனா என் என்று ஒருமையில இரண்டாவது சொல்லுகிற போது இவக்கான் எம், இங்க பாரு, அவளுக்கு வராது பசல, அவ காதலர் இல்ல, அவ இவளுக்கு உதவி செய்கிற தோழி, அவ்வளவுதான். உவக்கான் எம் என பன்மையில் கூறியமை தன்னோடு தன் தோழியும் சேர்த்துக் கொள்கிறாள். என்மேனி என்பது தன்னை மட்டும் தனியே பிரித்து சொல்கிறாள். உவக்கான் எம் காதலர் செல்வார், ஈவக்கான் என் மேனி பசப்பூர்வது